அரியணை முதலாவதாக ஆண்டவரே நீர் மறைத்து அப்பா எங்களுடைய வாழ்ந்து பொறுப்படுற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவரே அடியனுக்கும் கேட்கிற யாவருக்கும் ஏதாகிலும் ஒரு சில காரியங்களை ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ளவும் எங்கள் வாழ்க்கை மாறுதலாக மாறவும் எடுத்து பயன்படுத்தும்படியாக நான் தாழ்த்துகிறேன் ஏசப்பா. துவக்கம் முதல் செய்தி இறுதி வரை ஏசப்பா நீங்க என்னோடு கூட இடைப்படுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த ஜெபத்துக்கு கூடி வந்திருக்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால நான் வாழ்த்துகிறேன். மிக முக்கியமான ஒரு நாள். நம் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த நாள்ல நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கோம். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது ஒரு பாம் சண்டை. ஏசப்பாவை எல்லாருமே எருசலேம் நகரத்துக்கு அவர் செல்லும் பொழுது ஓசன்னா ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். நாமும் அப்படிதான் தேவனை ஆராதிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டும் அநேக வார்த்தைகளை சொல்லி நம் தேவனை வாழ்த்துகிறோம். ஏசப்பா ராஜாவாக எருசலேம் நகரத்துக்கு வரும்பொழுது அவர் ஒரு முக்கியமான ஒரு விலங்கை தேர்ந்தெடுத்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல படைச்ச எல்லா விலங்குகள், மனிதர், ஊரும் பிராணிகள், பறவை இனங்கள் எல்லாவற்றும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் படைத்தார். ஆனால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு விலங்கோ கழுதை. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கேரக்டர் இந்த கழுதையெல்லாம். ஏன்னா இந்த வேர்ல்டுல இருக்கிற அநேக பேரண்ட்ஸ் இல்ல டீச்சர்ஸோ இல்ல வேற யாராக இருந்தாலும் அவருடைய குழந்தைகளுக்கு ஒரு கோபம் வரும்போது திட்டக்கூடிய ஒரு சில வார்த்தைகள்ல இதுவும் ஒண்ணுதான். சோ கழுதை என்பது முன்னிருந்த காலங்கள்ல எதற்காக பயன்படுத்தப்பட்டதுன்னா பொதி மூட்டைகளை சுமப்பதற்காக. அதாவது நாம் பயன்படுத்தக்கூடிய அழுக்கு துணிகளை அந்த கழுதியின் மேல் ஏற்றிக்கொண்டுதான் போவாங்க. ஏன்னா அந்த காலத்துல வாகனங்கள் கிடையாது. இப்ப இருக்க ஃபெசிலிட்டி முன்னிருந்த ஜெனரேஷன்ல இல்ல. அதனால அவங்க கழுதையை தான் ஒரு வாகனமா பயன்படுத்தினாங்க. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு வேலைகளை செய்வதற்காக ஒரு அடிமையாக பயன்படுத்தப்பட்டதுதான் இந்த கழுதை. ஆனா அடிமையாக நினைக்கப்பட்ட ஒரு கழுதையை கர்த்தர் ஒரு ராஜாவாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஊர்வலம் வருவதற்காக, ஒரு ராஜா வாகனம் பிரயாணம் செய்வதற்காக அந்த கழுதையை தேர்ந்தெடுத்தார். அங்க இருக்க ஜனங்கள்லாம் பாரு, நம்ம எல்லாம் இதை எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? ஒரு அழுக்கு துணிகளை கொண்டு போறதுக்குரிய வாகனமா தான் நம்ம பயன்படுத்துவோம். ஆனா ஒரு ராஜாவாக இயேசு கிறிஸ்து அதன் மீது அமர்ந்து உலா வருகிறார். அங்கிருந்த எல்லா ஜனங்களும் கூடி பனை ஓலைகளை எடுத்து ஆண்டவருடைய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஓசன்னா ஓசன்னா என்று என்ன பண்ணாங்க? ஆர்ப்பணித்தாங்க. யாருமே நினைக்கல இந்த கழுதையை தேர்ந்தெடுப்பாருன்னு, யாரும் நினைக்கல. ஆனா கர்த்தர் அற்பமாக நினைக்கப்பட்ட ஒரு சாதாரண விலங்கு, இந்த கழுதை நினைச்சிருக்காரு. காட்டுக்கே ராஜா சிங்கம், அதை பார்க்கும் போதே ஒரு கர்ஜிக்கிற தோற்றம். காட்டுல இருக்க விலங்குகளே பெரிய விலங்கு யானை, எவ்வளவு விலங்குகள் இருக்கு. ஆனா ஆண்டவர், அதான் நம்ம எல்லாம் திட்ட மாதிரி ஒரு குழந்தை கூட அத்தாந்த பேரண்ட்ஸ் பேர்ட்ஸை யூஸ் பண்ணும்போது அந்த கழுதை யூஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு விலங்க கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். இந்த மாதிரி பைபிள்ல ஒரு 3 கேரக்டரை பார்க்கலாம். அதாவது நம்ம நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். நம்ம நினைக்காத நாளிகையில, நாம் நினைக்காத மனுஷர்களிடத்துல கர்த்தர் ஒரு கழுதையை ராஜாவாக உலா வருகிற நம்முடைய தேவன். பைபிள்ல இருந்து ஒரு 3 கேரக்டர் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் சிக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். 16 வரையும் படிங்க அக்கா. சரிம்மா. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி,
மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான். நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். ஆமென். இப்பொழுது நான் உங்களுக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு கேரக்டர் யாருன்னா மோசே. அதாவது மோசே பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த கானான் தேசத்துக்கு அந்த ஜனங்கள் போவதற்கு வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவனாக மோசே இருந்தார். ஆனால் அந்த தலைவனாக ஏற்படுத்துவதற்கு முன்பாக அவர் எப்படி இருந்தார்னா ஒரு குறையோடு இருந்தார். இப்போ நம்ம இந்த பெயர்ல இருக்க ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு குறைகள் கண்டிப்பா இருக்கும். ஒண்ணு சரீர பலவீனமா இருக்கலாம், இல்ல சரீரங்கள்ல ஊனமா இருக்கலாம், இல்ல குடும்பத்துல ஏதாவது ஒரு குறைவுகள் இருக்கலாம். ஏதாவது நம்ம கண்டிப்பா யாருமே பர்ஃபெக்ட் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. எல்லாரும் ஏதாவது ஒரு குறைவுகளோடு தான் நாம் இருக்கிறோம். அப்படியாக மோசேவும் ஒரு குறையோடு தான் இருந்தார். அவருக்கு என்ன குறைனா பேச்சு சரியா வராது, திக்கு வாய், மந்த நாவு. ஆனா மோசையை படைத்ததும் தேவன் தான். அவர் நினைச்சு பார்த்திருக்க மாட்டார் மோசே, நம்ம ஒரு மந்த நாவு உள்ளவங்க, நம்ம சரியா பேச மாட்டோம், நம்மளும் எல்லா மனுஷரோடு ஒரு மனுஷரா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ஆண்டவருக்காக நம்ம வாழ்வோம், கர்த்தருக்கு நீதியா உண்மையும் உத்தமமா இருக்கணும் தான் அவர் இருந்திருப்பாரு. அவர் பாருங்க, ஏசப்பா கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே, இதுக்கு முன்னாடி நான் எந்த வார்த்தை பேசியிருந்தாலும் தேவரே உங்க அடியோட பேசின வார்த்தைகளுக்கு பின்னாவது ஏதாவது நான் பேசியிருந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஏன்னா நான் ஒரு திக்கு வாய் மந்த நான் உள்ளவனா இருக்கேன். இப்ப ஏசப்பா மோசேவை பார்த்து சொல்றாரு, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். நீ உனக்கு தேவையில்லப்பா மோசே, உனக்கு தேவையில்லை. நீ மந்த நாவுன்னு எனக்கு தெரியும், நீ திக்குவாயின்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் உன்னை அழைக்கிறேன். இந்த ஊருக்கு நான் தான் படைச்சேன், ஊமையானவங்க நான் தான் படைச்சேன், நல்லா பர்ஃபெக்டா அழகோ ரூபமும் உள்ளவங்களும் நான் தான் படைச்சேன், எல்லாரையும் நான் தான் படைச்சிருக்கேன். நான் சொல்றத மட்டும் நீ போ. என்ன சொல்றாருன்னா, நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். நீ போனா மட்டும் போதும், நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கும் திரும்பி மோசே என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே, நீ அடுத்த சித்தங்களை இருக்கிற யாரையாலும் ஆண்டவருக்கு தெரியும் யாரை சித்தம் கொண்டிருக்கிறார். நம்ம உண்மையாலுமே இந்த 108 அவசர ஜெபக்குள்ள ஜெபிக்கிற நம்ம ஒவ்வொருவரும் நம்ம நினைக்கலாம், ஏசப்பா, எனக்கு இந்த குறை இருக்கு, என் குடும்பத்துல இந்த பிரச்சனை இருக்கு, இந்த ஊழியத்தை நடத்துவதற்கோ இல்ல இந்த ஊழியத்திலே கலந்து கொள்வதற்கோ எனக்கு ஒரு தகுதியும் கிடையாது. ஏன்னா என்னை விட ஜெபிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, என்னை விட பைபிள் படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, வசனத்தை சரளமா சொல்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. நான் ஒண்ணுத்துக்குமே தகுதி இல்லையே, நான் படிக்கலையே, நான் இந்த வேலையில இருக்கனே, எனக்கு இந்த ஒரு குறை இருக்குது, நான் என்ன பண்ணுவேன், எதுக்காக? ஆனா கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், நீ போ, இந்த கூடுகையில நீ இரு, இந்த கூடுகையை நடத்து. இப்ப நான் இந்த பெயர்ல இருக்கிறதுனால இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த கூடுகையை சொல்றேன். ஆனா கர்த்தர் இதை தவிர்த்து உங்களுக்கு அநேக ஊழியங்களை கொடுக்கலாம், இல்ல யாரை குறித்தாவது உங்களுக்கு ஒரு பாரம் கொடுக்கலாம், இவங்களை நீங்க தான் வழி நடத்தணும். ஆனா அவங்க உங்களோட பர்ஃபெக்டா இருப்பாங்க, அவங்க எல்லா காரியங்களும் தெரிந்தவர்களா இருப்பாங்க. ஆனா அவங்களை நடத்துவதற்கு கூட கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்துவார். அப்படியாக தான் கர்த்தர் மோசேயை நினைவு கூர்ந்தார். மோசே சொல்றாரு, நான் சித்தமே கிடையாது, நீங்க யாரையாவது சித்தம் வச்சா அனுப்புங்க,
அப்பொழுது கர்த்தர் வந்து கோபம் ஊற்றார். நம்மளும் ஆண்டவரை கோபம் ஊட்டாத அளவுக்கு நம்ம ஆவியானவர் நம்மோடு ஏதாயிலும் பேசினால் உடனே அதற்கு நாம் ஒப்பு கொடுக்க நாம் வேண்டும். லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் இருக்கான்ல, அவன் நன்றாய் பேசுகிறான், எனக்கு தெரியும். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வரான். அதாவது நம்மளை யாரு பார்க்க வராங்கன்றது கூட கர்த்தருக்கு தெரியும். அதனால அவர் சொல்றாரு, அவன் உன் சந்திக்க புறப்பட்டு வரான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோடு பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். உண்மையாலுமே இந்த கூடுகையில கூட நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை மாறுபடும். எல்லா டைம்லயும் எல்லாராலும் பர்ஃபெக்டா பெயர்ல கலந்துக்கவே முடியாது. எல்லா டைம்லயும் எல்லாராலும் அந்த ஊழியர்களுக்கு வர முடியாது, நடத்த முடியாது. ஒரு சூழ்நிலை மாறும். பைபிள் ஒரு வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்குது, ஒண்டியா இருப்பதை காட்டிலும் இருவர் கூடி இருப்பதே நலம். அதாவது தனிமையாய் நாம் இருக்கும் பொழுது, தனிமையான சூழ்நிலைகள் நமக்கு வரும்பொழுது நம் கூடுவீரர்களுக்கு அநேக குழுக்கள் நிமித்தமாக நாம் உற்சாகப்படுகிறோம். நாம் பலவீனம் அடையும் போது மற்ற கூடுகைகளோடு இணையும் பொழுது அது நம்மை தூக்கி எடுக்கிறது. நாம் தினந்தோறும் நாம் ஜெபிக்கும் பொழுது ஒரு சில கூடுகையில அனுதினமும் எல்லாரும் கலந்துப்பாங்க, ஒரு சில கூடுகையில ஒரே டைம்ல எல்லாரும் கலந்துக்க முடியாத சூழ்நிலை. ஆனாலும் அந்த ஜெபம் விடப்படவில்லை. உடனே வேற ஒரு டீம்ல நம்ம கலந்துக்கிட்டு நம்ம ஜெபிக்கிறோம். அந்த போலதான் கர்த்தர் மோசேயை அழைத்தார். ஒரு கழுதையை ஏசப்பா நினைச்சாரு. கழுதையை நினைவு கூர்ந்து அவர் இந்த கழுதையின் மேல் ராஜா உளம் வருகிறார். அதே மாதிரி ஏசப்பா மோசேவை நினைவு கூர்ந்து அநேக லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்துவதற்கு கர்த்தர் மோசையை எடுத்து பயன்படுத்தினார். நம்மையும் இந்த கூடுகையில நம்முடைய ஊனங்களையும் நம்முடைய குறைகளையும் நம்மளுடைய பலவீனங்களை நினைத்து நாம் ஒரு நாளும் இடறி விழக்கூடாது. கர்த்தர் நம்மை நினைவு கூர்ந்திருக்கிறார். அது போல வேதாகத்துல செகண்ட் கேரக்டர் ஒருத்தர் நம்ம பார்க்கலாம். எடுத்துங்க பைபிள்ல 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெகேமாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். ஆமென். இதுல நான் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு வார்த்தை லாஸ்ட் வந்து 3 லெட்டர்ஸ் பாருங்க, 3 லைன்ஸ். பெத்லெகேமாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். உன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். ஒரு குடும்பத்துல இருக்கவங்கள ஒருத்தரை ஏசப்பா ராஜாவாக தெரிந்து கொண்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தெரிந்து கொண்டார். அடுத்தது பாருங்க, அதே 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை படிக்கும். உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்திருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ஆமென். பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கேரக்டர் பார்த்தோம், மோசேவை பார்க்கும்போது அவருக்குள்ள ஒரு குறை காணப்பட்டது. என்ன குறைனா, அவர் பேச்சுவார்த்தை சரி இருக்காது, திக்கு வாயா இருப்பாரு, மந்த நாவா இருப்பாரு. இப்போ ஒரு கேரக்டர் பார்க்க போறோம். இவர் யாருன்னா தாவீது. தாவீதை பத்தி நம்ம என்ன சொல்ல போறோம்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தாவீது வந்து ஒரு ராஜா. அவர் வந்து கோலியாத்தை வந்து வீழ்த்தினார். இந்த ஸ்டோரியை தான் நிறைய முறை சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுப்போம், நமக்கு மனசுல பதிஞ்சது. ஆனா அவர் ராஜாவா ஆனதுக்கு முன்பாக எல்லாரும் ஒரு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்கோம். எல்லாரும் குடும்பம் ஒரு ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு முன்னாடி அநேக காரியங்கள், நமக்கு திருமணம் நடப்பதற்கு முன்பாக பெண் பார்க்க வருவாங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு சம்பவம் ஒண்ணு இருக்கும்.
ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அதுக்கு முன்னாடியே கர்ப்பிணி பெண்கள் காணப்படுவாங்க. சோ எல்லா காரியங்களும் ஒரு ராஜா தேர்ந்தெடுக்கப்பட முன்னாடி என்ன நடந்தது? சாமுவேலை கர்த்தர் அழைத்து, நீ போயிட்டு அங்க ஒரு பர்சன் நீ வந்து என்ன பண்ணும், ஈசாயினோட பசங்க இருப்பாங்க, அந்த பிள்ளைகளை ஒரு பிள்ளைக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும், அவனை தான் நான் ராஜாவா ஏற்பட்ட சித்தமா இருக்குன்னு சொல்றாரு. நீங்க இந்த 16 அதிகாரத்துல ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபுல்லா வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல புரியும். டைம் கிடைக்கும் போது படிச்சு பாருங்க. சாமுவேல் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூப்பிட்டு என்ன பண்றாரு பாக்குறாரு. ஈசாய் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொண்டு வந்து சாமுவேலுக்கு முன்பாக நிறுத்தி வந்து ஒரே ஒரு வசனம் வேணா படிக்கலாம். 7ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். சோ சாமுவேல் வரும்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகள் மீது தலையில கை வச்சு ஜோமனம் வந்து கர்த்தர் வந்து புறக்கணிக்கிறாரு. இந்த பிள்ளை கிடையாது, இந்த பிள்ளை கிடையாது, இந்த பிள்ளை கிடையாதுன்னு சொல்லி புறக்கணிச்சிட்டே இருக்கும் போதுதான் நம்ம படிச்சோம் 11ஆம் வசனத்துல. அப்போ சாமுவேல் கேக்குறாரு, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா அப்படின்னு ஈசாவை பார்த்து கேக்குறாரு. அதற்கு அவர் சொல்றாரு, யோசிச்சு சொல்றாரு, இன்னும் ஒருத்தவன் இளையவன் லாஸ்ட் பிள்ளை ஒருத்தர் இருக்கான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு குடும்பத்தாரால், அதாவது குடும்பம்னா ஃபர்ஸ்ட் தாய் தகப்பன் பிள்ளைகள் இவங்க சேர்ந்ததுதான் குடும்பம். ஒரு தகப்பன் கூட நினைச்சு பார்க்கல, அந்த பிள்ளைய மறந்துருக்காங்க, அவனை ஒரு ஆடு மேய்க்க விட்டுருக்காங்க, அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். ஆனா சாமுவேல் சொல்றாரு, ஆடு மேய்ச்சு கொண்டிருக்கானே, நீ போயிட்டு ஆள் அனுப்பி அவனை அழைத்து கொண்டு வா. அவன் வரும் வரைக்கும் என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன். பழைய காலத்துல ஒரு வீட்டுக்கு போனாங்க முதல்ல சாப்பிடுவாங்க. சாப்பிடுறதுக்கு முன்னாடி அவங்க நினைத்த காரியங்கள் நிறைவேற மட்டும்தான் அவங்க கை வச்சு சாப்பிடுவாங்க. அது அந்த காலத்துல வழக்கம். அப்போ அவர் சொல்றாரு, நீ போய் ஆள் அனுப்பி யார அழைச்சிட்டு வா, அந்த மகனை அழைச்சிட்டு வா, அப்பதான் நான் பண்ணுவேன், பந்தி இருப்பேன். உடனே 12ஆம் வசனம் பாருங்க. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணுன்றார். கர்த்தர் பேசுறாரு, இந்த பையனா, நீ எழுந்து இவனை என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணு. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை தன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போயிட்டார். சோ தாவீது ராஜாவாக மாறுவதற்கு முன்பாக அவன் குடும்பத்தாரால் மறக்கப்பட்டார். அதே போலதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த கழுதைய கூட அநேக விலங்கு இருந்திருக்கலாம். ஒருவேளை அந்த இயேசு கிறிஸ்து கழுதின் மேல் வளம் வருவதற்கு முன்பாக அநேக விலங்குகள், எனக்கு தெரிஞ்சு நான் யோசிக்கிறேன், எல்லா விலங்குகளை யோசிக்கலாம். ஒருவேளை சிங்கம், இல்ல குதிரை, இல்ல எவ்வளவு விலங்குகள் இருந்துச்சு. நான் தான் காட்டுக்கே சிங்கம், நான் தான் காட்டிலேயே பெரிய விலங்கு யானை, நான் தான் பார்க்கவே அழகா இருக்கேன், ஒட்டகச்சிவி, ஏதோ ஒரு வரி குதிரை, எது வேணா நினைச்சு பார்க்கலாம். ஆனா அப்ப மாதிரி நின்று இருக்கலாம் ஒரு கழுதை. நான் எதுக்கு பயன்படுறேன், நான் வந்து வெறும் அழுக்கு துணிகளை சுமப்பதற்காக தான் நான் பயன்படுத்திட்டு இருக்கேன், அதுக்காக தான் என்னெல்லாம் ஏன் நினைக்க போறாங்க ஒரு ஓரமா இருக்கலாம். ஆனா கர்த்தர் அந்த கழுதையை நினைத்து கொண்டார். அதே போலதான் ஒருவேளை தாவீதோட அண்ணன்ல அவங்க வீட்டார் நல்லா உயர்ந்த இடத்துல வச்சிருக்கலாம். தாவீதை வந்து நீ போ ஆடு மேய், நீ ஆடு மேய்க்கிறது தான் கரெக்டா இருக்க போ அப்படின்னு கூட சொல்லிருக்கலாம். தாவீது அப்படியே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கலாம். அவரு ஜாலியா அந்த ஆடு மேய்க்கிற வேலையை சந்தோஷமா தான் மேய்ச்சாரு. நல்லா பாட்டு பாடி தாவீதை போல நடனம் ஆடி இருசப்பாவை சோதரிக்கணும்னு. ஆனா கர்த்தர் அவன் நினைச்சு கூட பாக்கல தாவீது. அவரு ஆடு மேய்ச்சிட்டு இருக்க இடம் ஒரு வனாந்திரம். ஆள் அனுப்பி தாவீதை வரைவழைத்து தாவீதின் மேல் கை வைத்து ஜெபித்து அபிஷேகம் பண்ணி கர்த்தர் தாவீதை ராஜாவாக மாற்றினார். அதே போலதான் நம்ம இந்த உலகத்துல நம்ம எங்கேயோ பறந்துருக்கலாம். இப்ப நம்ம இருக்கிற இடம் வேற இடம், நம்ம வளர்ந்த இடம் வேற இடம், நம்ம படிச்ச இடம் வேற இடம். ஆனா இந்த நாள்ல கர்த்தர் நம்மை உயர்த்தி மற்றவர்கள் பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார், உண்மையுமே உயர்த்தி வைத்திருக்கிறார். ஏன்னா அநேக இடங்கள்ல பசியும் பட்டினியும் சாப்பாடு இல்லாம வீடு இல்லாம நம்ம வாடகை வீட்டுல கூட இருக்கலாம். அநேகர் வீடு வாசல் இல்லாம இருக்காங்க. முதல் கேரக்டர்ல பார்த்தோம், மோசே குறைபாடோட பிறந்தார். ஆனா இந்த அதிகாரத்துல பாருங்க, தாவீது 12ஆம் வசனத்துல 1 சாமுவேல் 16 12ஆம் வசனம், அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும்
நல்ல ரூபமுள்ளவனா இருந்தான். எவ்வளவு அழகு, செவந்த மேனா நல்ல ஒயிட்னஸ், அவ்வளவு ஒரு அழகா இருந்தவரை ஆடு மேய்க்கிறாரு. அவங்க யோசிக்க, ஐயோ என் பையன் அழகா சிவப்பா இருக்கான், நான் ஆடு மேய்க்க போனோம் யோசிச்சுப்பான், இல்ல அவங்க வீட்டுல கூட யோசிச்சுப்பான். ஆனாலும் கர்த்தர் அழகா இருந்தாலும் பயன்படுத்துவார், திக்கு வாயாக இருந்தாலும் பயன்படுத்துவார். நீ தகுதியற்ற வேலையா செய்திருந்தாலும் கர்த்தர் நம்மையும் ஒரு ராஜாவாக அநேக ஆட்களை நடத்துவதற்கு நம்மை பயன்படுத்துவார். மூன்றாவதாக ஒரு காரியங்களை பார்ப்போம். அது வேறு யாருமே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். உலகத்துல எவ்வளவோ ஜனங்கள் வசித்துக் கொண்டிருக்காங்க. ஆனால் ஒரு பரிசுத்தம் உள்ள மனுஷரால் பிறக்காத ஒரு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கர்த்தர் நமக்காக ஒரே ஒரு பேரான குமாரனை, தன்னுடைய நேச குமாரனை நமக்காக கொடுத்தார். இந்த பாம் சண்டே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை ஓசன்னா ஓசன்னா என்று நாம் ஆர்ப்பரித்த நாள் இது. ஆனால் அடுத்த வாரம், அடுத்த வெள்ளிக்கிழமை நம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய குற்றங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்ட நாள். இன்றைய நாள்ல கூட நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்முடைய குடும்பங்கள்ல இருக்கவங்களும் இல்ல நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய உடன்பிறப்புகளுக்காக, நம் உயிராய் நேசிக்கிற யாருக்காவது ஏதாவது குற்றத்தை நம்ம சுமப்போமா? நம்ம அடி வாங்குவோமா? அவங்களுக்காக நம்ம ரத்தம் சிந்துவோமா? கண்டிப்பா நிச்சயமா பண்ண மாட்டோம். இல்ல நாம தான் நம்ம பிள்ளைகளை நம்ம ஏதாவது பலியாக ஒப்பு கொடுப்போமா? ஐயோ நான் கஷ்டப்பட்டு பெற்றெடுத்த பிள்ளை, என் வயிற்றுல சுமந்த பிள்ளை. ஆனா கர்த்தர் அப்படி நினைக்கல. அவருடைய ஒரே ஒரு நேச குமாரன் அவரை நமக்காக கொடுத்தார். அந்த குமாரனை அவர் நினைவு கூர்ந்தார். தன்னுடைய ஒரே குமாரனை பலியாக கொடுத்தால்தான் இதுக்கு பாவ நிவாரணி கிடைச்சி எல்லாரும் உண்மையாலுமே பரிசுத்தமான ஒரு சந்ததியாக வாழ வேண்டும் என்று நம்ம நினைவு கூர்ந்தார். கர்த்தர் கழுதையை நினைத்தார். அந்த கழுதையின் மேல் ராஜாவாக வலம் வந்தார். நம்ம நினைக்காத நம்முடைய குறைகளையும் ஊனங்களையும் நினைத்து நாம் ஒரு பொழுதும் கலங்க கூடாது. ஏன்னா மோசே குறைவுடனா இருந்தார். கர்த்தர் நினைத்தார். அநேக லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்துவதற்கு மோசேக்கு கிருபையை கொடுத்தார். அதே போல் நாம் ஒன்றுமே தகுதி இல்லாத ஒரு ஆடு மேய்க்கிறவனாக இருந்த தாவீதை கர்த்தர் ராஜாவாக மாற்றினார். நம்மளுடைய படிப்போ, நம்மளுடைய இடமோ, நம்மளுடைய வீடோ ஒன்றுமே கிடையாது. நம்ம எவ்வளவு அற்பமாக எண்ணப்பட்டவர்களாக இருக்கலாம், நம் குடும்பத்தின் நிமித்தவர்களாக நிந்திக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். கர்த்தர் நம்மையும் உண்மையாக ஒரு உயர்ந்த இடத்திற்கு இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நம் ராஜாவாக இல்லாம இருக்கலாம், ஆனால் நம் ராஜாதி ராஜா நம்மை ராஜாவாக பார்க்கிறார். நம்முடைய உள்ளங்கைகள்ல வரைஞ்சிருக்கிறார். மூன்றாவதாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஒரே நேச குமாரனை நினைவு கூர்ந்தார். நமக்காக, உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய உடன்பிறப்புகளுக்காக, உங்களை சுற்றி வசிப்பதற்காக. அதே போல எனக்கும் கர்த்தர் நமக்காக தன்னுடைய நேச குமாரனை சிலுவையில பலியாக கொடுத்து அவர் இன்றும் இன்றும் நேற்றும் சதா காலங்களிலும் ஜீவனோடு கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய பாவ நிவாரண பலியை நமக்காக கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம் பரிசுத்தமா வாழ்வதற்காக, அவர் எப்படி அநேகரை ரட்சிப்பதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரோ நம் ஜீவனை கொடுக்க வேண்டாம். கிடைத்த நேரங்களை ஆண்டவருக்காக செலவிட்டு, கிடைத்த நேரங்களை அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து நித்தியமான ஒரு வாழ்வுல வாழணும். யாரும் அக்கினி ஜுவாலையில தள்ளப்படக்கூடாது. அதற்காக தன்னுடைய நேச குமாரனை கர்த்தர் கொடுத்தார். நாம் அதே போல நம்மை அர்ப்பணிக்கலாம். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து ஒவ்வொருவருக்கும் இதாய ஒரு சில வார்த்தைகளாவது பயன்பட்டிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென்.